நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு எங்கள் பேரவை முதன்மை செயலாளர் அவர்களோடு எங்கள் பேரவை அலுவல் பெருமக்களோடு மாண்புமிகு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழு உறுப்பினரோடு இன்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு எங்கள் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் 2007 மற்றும் 2012 2024 வரையிலான திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு நோய் குறியியல் மற்றும் நுண்ணுயிர் ஆய்வகங்கள் அமைப்பது குறித்தான உறுதிமொழியும், அதுபோன்று இந்த மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் கட்டட சீரமைப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட நிதி வழங்குதலை குறித்தான உறுதிமொழி. இதை குழுவின் சார்பாக இன்றைக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புக்கு இணங்க உரிய நிதி விடுவிக்கப்பட்டு டெண்டர்கள் விடப்பட்டு இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா என்பதை குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இன்றைக்கு தனது கள ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்வில் இந்த இனங்களுக்கான பணிகளை செய்வதற்காக சுமார் 40 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கி மேற்படி இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த ஆய்வு 6 உறுதிமொழிகளிலும் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஒன்று, நெல்லையப்பர் கோவிலில் வெள்ளித்தேர் 425 கிலோவில் சுமார் 3 கோடி மேற்பட்ட மதிப்பளவில் அந்த தேர் செய்யப்படுகிறதா, உண்மையிலேயே அந்த வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தோம். பயன்படுத்தப்பட்டு தேர் தற்போது ஒரு 35% பணி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை குழு சென்று ஆய்வு செய்தது. அதுபோன்று அங்கே ஒரு குளம் மற்றும் கல்லானால தூண்கள் சிதலமடைந்ததை மாற்றி அமைப்பது நடைபெற்றிருக்கிறதா என்பது உறுதிமொழி. அது தற்போது குழு சென்று ஆய்வு செய்து அந்த பணி அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதை பொறுத்தவரையில் ஏற்கனவே கொடுத்த உறுதிமொழிகளின் அடிப்படையில் இந்த பணிகள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோடும் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களோடும் ஆய்வு செய்து அதை உறுதி செய்திருக்கிறது. மற்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நாங்கள் கள ஆய்வு மேற்கொண்ட 5 இடங்களிலும் அதற்கு ஒப்பளிக்கப்பட்ட அந்த தொகை, அதற்குரிய திட்டம், அதற்குரிய வரைபடம், அதற்கான திட்ட பணிகளுடைய ப்ராசஸ் அனைத்தும் மனநிறைவாக இருக்கிறது. அந்த பணிகள் தொடர்கிறது. அதாவது ஒரு உறுதிமொழியை கொடுப்பாங்க, அது கிடப்பில் போட்டுருவாங்க. அதுக்கான சம்பந்தப்பட்ட HOD துறை தலைவர்கள், துறை செயலாளர்கள் அதற்கான அரசு GO வெளியிட்டு அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த பணியை அது வெறும் அறிவிப்பாகவே மட்டும் இருக்கும். அது அறிவிப்போடு இல்லாமல் அந்த பணி தொடங்கி நடைபெறுகிறதா, நடைபெறவில்லை என்றால் இங்கு துறை தலைவர்களை மாவட்ட அளவில் அழைத்து கேட்போம். அதற்கு அடுத்தது துறையினுடைய தலைவர்களையும் துறையினுடைய முதன்மை செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர்களை சென்னையில் அழைத்து ஏன் அரசு அறிவிப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்போம். அப்படிதான் காலை நம்முடைய திருநெல்வேலி மாநகரத்தினுடைய போலீஸ் கமிஷனர் அவர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மற்றும் டிப்டி டைரக்டர் களக்காடு முண்டந்துறை போன்றவர்களையும் அழைத்து அவர்களுடைய துறைகளில் ஒரு காவல் நிலைய அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. அதுக்கு இன்னும் இடம் தேர்வு செய்யப்படவில்லை, அரசாணை வெளியிடப்படவில்லை. உடனடியாக உள்துறை செயலாளருக்கு அதை அரசாணையை வெளியிட்டு அந்த காவல் நிலையம் கட்டுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.